ஆமா. கிரிக்கெட் மேல வந்து இருக்கு. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் அது சென்னையில பொறந்தாலே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் சினிமா மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்தது சென்னையில மெரினா பீச்ன்னு எடுப்போம். அங்க போய் நம்ம ஜாலியா வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது என்னன்னு பார்த்தா கிரிக்கெட் தான். அது வந்து ஸ்கூல்ல ஒரு புக் கிரிக்கெட்டா ஆரம்பிக்கும். பேஜஸ் ஓப்பன் பண்ற கிரிக்கெட்டா ஆரம்பிச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே டெவலப் ஆயி, ஈவன் எங்க ஸ்கூல்ல வந்து கோ எஜுகேஷன் கேர்ள்ஸ் கூட கூட நாங்க வந்து கிரிக்கெட் பயங்கரமா ஆடுவோம். அவங்க வந்து ஸ்பின் எல்லாம் போட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். ஃபுட்பால் அதே மாரி ஃபுட்பாலும் ஆடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே போனாலுமே கையில் ஒரு பேட் அண்ட் பால் எப்போவுமே இருக்கும். பேக்கில் ஏதாவது ஒரு இதில் இருக்கும். அண்டு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சென்னையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்கூலில் கேப்டன்லாம் இருந்திருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் அதிகம் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஹவுஸ் வின் பண்ணணும் கையில் தான் இருக்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அதை கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு தான் நான் ஆரம்பித்தேன். அந்த கிரிக்கெட்டை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. பிஸி ஸ்கெட்யூல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த புது டேலண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட் மூலமாக. ஸோ அவங்களுக்காக நான் இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸையும் இன்வைட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அவங்களும் சொல்லணும் இந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த கிரிக்கெட்டை லவ் பண்ணுறவங்க எல்லோரும் வருவாங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக அது நடக்கும்னு நம்புகிறேன்.